வணக்கம். இப்போ நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன் இந்த ஐடிஸ். இதில் முக்கியமான ஆட்கள் இந்த மதன் கௌரி, பீட்டர், இந்த வில்ஸ்பர்ட், அப்புறம் இந்த கபில் வாக்ஸ் போடுற சில தற்குறிகள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பக்கா ஸ்கேமர்ஸ். இவனுங்கெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1.5 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானுங்க, ஐயோ எங்கள் அண்ணனுக்கு ஓட் போட்டீங்க, அண்ணன் வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் மாற்றிடுவாரு, ஐயோ எங்களுக்கு சேஞ்ச் வேணும். என்ன சேஞ்ச் வேணும் தெரியாது. இப்ப அந்த சேஞ்ச் எல்லாம் நடக்குதா? ஒண்ணுமே பேச மாட்டானுங்க, வாய் முடிப்பானுங்க. இவ்வளவு நாள் என்னத்த சாப்பிட்டானுங்கன்னு தெரியல. இன்னைக்கு திடீர்னு சோறு சாப்பிட்டானுங்க. இன்னைக்கு இவனுங்க எல்லாம் தேடினோனையும் திடீர்னு சோறு சாப்பிட்டு சூடு சொரணையோட வந்து உடனே வீடியோ போட்டானுங்க. என்ன போட்டிருக்கானுங்க? அரசியல் அறிவு கிடையாது. என்ன சொல்றாங்க? உடனே சுட்டு தள்ளுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் லா அண்ட் ஆர்டர் தெரியாது. நீங்களாம் தமிழ்நாட்டில் வாழல, வேற ஏதோ ஒரு தற்குறி நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட தலைவர் வேற, உங்களோட சோசியல் லைஃப் வேற, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படிதானே நீங்களாம் வந்து பேசுவீங்க. தயவு செஞ்சு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுங்க. சூடு சொரணை ஏதாவது கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் கேவலமா நடந்துக்காம இங்க வந்து சொசைட்டியை பிளேம் பண்றதுனாலயோ இல்ல வேற ஏதாவது சொல்றதுனாலயோ ஒன்றும் மாறாது. இந்த டிஎம்கே பிளேம் பண்றது, இந்த கன்றாவையெல்லாம் பண்ணாம போய் உங்க அண்ணனையும் நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருப்பானா உங்க நொன்ன நீங்க போட்டிங்களே ஓட் போட்டமேனு கொடுத்துருப்பானா ஒரு பிரஸ் மீட்டு? ஒரு லைக் இல்லடா, நீங்களா வேஸ்டடா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வீடியோ போடாதீங்க. சூடு சொரணை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வாயே திறக்காதீங்க.